Dear teachers, in this video we are going to see 5th standard maths workbook answers term 3 unit 1 geometry. First வந்து perimeter of the shape அப்படின்றது வந்து sum of all sides. அப்போ 4 sides-யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். அதே மாதிரி இதுவும் பெரிமீட்டர் அப்படின்றது sum of all the sides. இது வந்து ஸ்கேல் வச்சு நம்ம அந்த ஷேப்போட லென்த்து பிரெத்து சைடெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் இந்த சம்மில். அடுத்து 1.3ல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயருக்கு வந்து 4 இன்ட்டு சைடு வரும், ரெக்டாங்கிளுக்கு வந்து 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் சேம் தான். பெரிமீட்டர் வந்து 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்து. அப்போது லென்த் ஆஃப் த ஃபென்ஸ் தான் லென்த் ஆஃப் த ஃபென்ஸ் தான் அவங்க என்ன கேட்டுருக்காங்க அதுதான் வந்து பெரிமீட்டர் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ஃபென்ஸ். காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் 55, காஸ்ட் ஆஃப் 100 மீட்டர் வந்து 5500. அப்புறம் அதே மாதிரி தான் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர் லேட் இந்த ஃப்ளோர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ சைடு வந்து 20 இன்ட்டு 20 வரும். அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் அப்படி தான் length of the garden, breadth of the garden போடுறோம். தென் என்ன அடிக்கணும்னா பெரிமீட்டர் 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே வந்து சேம் லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் தான் வரும். அப்போ செகண்டுக்கு வந்து 2 ஆன்சர்ஸ், தேர்டுக்கு வந்து செகண்ட் ஒன் 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத் அப்படின்றதான் area of the rectangle. Then once again வந்து choose the best option. First question வந்து Mahler அப்படின்ற ஆப்ஷன் வரும். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து 6 meters அப்படின்றதான் ஆன்சர். மறுபடியும் choose the correct answer. First one வந்து 80 meter, second one வந்து all the 3 measures of the rectangle drawn. Then 1.8 வந்து பார்த்தீங்கன்னா choose the best answer தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து perimeter of the manure pit 88 வரும். செகண்ட் வந்து total length of the third form 55 அப்படின்னா length of the field என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஃபோர்த் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து 172 meters அப்படின்னு சொல்லி வரும். perimeter of the farm வந்து 172 meters அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து 1.9 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கலர்ட் ஸ்கொயர்ஸ். எத்தனை ஸ்கொயர்னு கவுண்ட் பண்ணி எழுதினா போதும். அப்போ 16 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் எத்தனை ஸ்கொயர்னு டோட்டலாக கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8னு கலர்டு ஸ்கொயர்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணி இங்கே எழுதினா போதும். அப்போ 16 யூனிட் ஸ்கொயர்ஸ் வரும். அண்ட் தென் இதுக்கு அப்படி தான் சேம் ஒன் தான். ஹவு மெனி யூனிட் ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து இதை ஆன்சரை இங்கே எழுதுறோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபைண்ட் த ஏரியா கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்து பிரெத்து வச்சு ஏரியா ஆஃப் கண்டுபிடிக்கிறோம். லென்த்து 3, லென்த் 2, பிரெத்து 3 6, இது லென்த்து 4 3. இப்போ 4 இன்ட்டு 3 12 வரும். கவுண்ட் பண்ணாலும் அதே 12 தான் வரும். அண்ட் தென் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி ஏரியா கேட்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் 20 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணி அதோட ஏரியா கேட்குறாங்க. அது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தென் ஒரு படம் கொடுத்து அதில் வந்து 4-5 ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீல்ட்ஸ் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கேட்குறாங்க. சரிங்களா? என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது வந்து ஏரியா ஆஃப் கபடி கோர்ட் எவ்வளவு, இல்லை ஹேண்ட்பால் கோர்ட்டை நம்ம ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணால் எவ்வளோ வந்து வரும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் டோட்டல் ஏரியா ஆஃப் ஹேண்ட்பால் அண்ட் கொக்கோ ரெண்டோட ஏரியாவை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஃபிஃப்த் ஒன் ஆல்சோ. தென் பெரிமீட்டர் அண்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்குறாங்க. ரெக்டாங்கிள் வந்து 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். அது வந்து பெரிமீட்டர். ஏரியாவுக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பெரிமீட்டரும் ஏரியாவும் இந்த 3 சம்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். தென் அனதர் 3 சம்ஸ் அதுவும் சேம் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், தேர்ட் ஒன் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு வந்து பெரிமீட்டர் 4 இன்ட்டு சைடு, ஏரியா வந்து சைடு இன்ட்டு சைடு. Then next on the story sum. First on the 100 square shaped tiles each of length 30 cm. அப்புறம் ஒரு டைலோட ஏரியா கண்டுபிடிச்சு அப்போ 100 டைலோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அதான் வந்து ஏரியா ஆஃப் த பாத் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மறுபடியும் இந்த சேம் தான் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர்
அண்ட் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 2 into length plus 2 into breadth வச்சு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் into breadth கண்டுபிடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்முமே பெரிமீட்டர் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஸ்கொயர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு பாருங்கள், வேரி ஆகிருக்கு. அதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு வீட்டோட பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டோட லென்த் எவ்வளவு, பிரெட் எவ்வளவு, ஏரியா எவ்வளவு, ஒரு ரூமுக்கும் லென்த் எவ்வளவு, பிரெட் எவ்வளவு, அதோட ஏரியா எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம லென்த்து பிரெத்து எழுதி அதோட ஏரியா வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். லென்த் அண்ட் பிரெத்து ஸ்கொயராக இருந்தாலும் சைடை வந்து ஒரு சைடு லென்த்தும் ஒரு சைடு பிரெட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த how many rooms have an area of 6 square meters ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பெட்ரூம், சின்ன பெட்ரூமோட ஏரியான்னு கேட்குறாங்க. அது எல்லாமே வந்து முன்னாடி இருக்க டேபிளர் காலத்தை பார்த்து we can answer. சரிங்களா, டேபிளர் பார்த்தீங்கன்னாவே we can answer all these, choose the best option questions. Then what is the perimeter of the house, total perimeter, house oda perimeter nu kekkranga, that is 192 meters. Then I can do வந்துச்சு, which shape has all its four sides equal அப்படின்னா ஸ்கொயர் வரும். and the statement represents perimeter, அப்போ 7 plus 3 plus 7 plus 3 வரும். and third வந்து what is the perimeter of this one, parallelogram, அது இந்த all sides ஆட் பண்ணணும். அது ஃபிஃப்த் ஒன் வந்து சூஸ் த ஷேப் வித் லாங்கஸ்ட் பெரிமீட்டர்னா எல்லா நாலுக்கும் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சி விச் ஒன் இஸ் லாங்கஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் we know that length into breadth. சிக்ஸ்த் ஒன் choose the rectangle with area of 54 square centimeters. அப்போ length into breadth போட்டு which one is 54 வரும்னு கண்டுபிடிக்கணும். செவன்த் ஒன் 1000 வரும். எயித் ஒன் வந்து calculate the perimeter of the pictures கொடுத்துருக்காங்க. நைன்த் ஒன் வந்து எது ஏரியா வந்து எது பெருசு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆன்சர் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 10th ஒன் 1080 சென்டிமீட்டர். சரிங்களா, அந்த வீடியோவில் இருக்க எல்லா சம்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.